இப்போ ஒரு 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. என்னெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏடிஹெச்சியில், நேச்சுரல் கேஸில், அப்புறம் இதில் ஒன்று ஹீரோ கேட். இதில் இப்போ தான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். இது லாஸ் ஆக போகுது. எடுத்தது மாதிரி வீடியோ எடுக்கல. இதில் மார்ட்டிங்கில் போட போகிறோம். மார்ட்டிங்கில் டபுளாக போட போகிறோம். ஏன்னா ப்ராஃபிட் வர்றதுக்கு ரெக்கவரி ட்ரேடில் ப்ராஃபிட் ட்ரேட் டெஃபினட்டாக வேணும் போகுது. அதனால் மீதி 2 இதில் ஆப்பர்ச்சுனிட்டி போய்ட்டு இது ரெட்டாக க்ரீனாக முடிஞ்சுன்னா ரெட்டு போடலான்ட்டு இருந்தேன். இதில் ரெட்டு வருது, அப்போ வாய்ப்பு இல்லை. இதில் ஒன்று, இந்த சார்ட்டில் ஒன்று. இந்த சார்ட்டில் 2 ட்ரேட் எடுத்தாச்சு. இதில் வேண்டாம், விட்டுடலாம். ஏன்னா இதில் வந்துட்டு இதில் ஒரு ட்ரேட் எடுக்கிட்டேன். இப்போ 2 ட்ரேட் ரன் ஆகுது. நேச்சுரல் கேஸில் 15 மினிட்ஸில் ஒன்று, யூரோ கேடில் 15 மினிட்ஸில் ஒன்று. பார்க்கலாம். இது ஏற்கனவே ஒன்று லாஸ் ஆனதை ரெக்கவர் பண்ணுறேனான்னு பார்க்கணும். ரெக்கவர் ஆச்சுன்னா இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக முடிஞ்சிடும். இது ஒன்று முடிஞ்சிடும். நான் முதல்ல 2 ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இன்றைக்கி 2 ப்ராஃபிட், ஒரு லாஸ். இப்போ இந்த 2 ப்ராஃபிட்டில் முடிஞ்சுன்னா 3 ப்ராஃபிட் கணக்கு வந்துடும். நாளை முடிச்சுக்கலாம். வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. இன்னும் 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். லாஸ் ஆச்சுன்னா ஒரு மார்ட்டிங்கில் யூஸ் பண்ணேன். நேச்சுரல் கேஸில் லாஸ் ஆகிட்டு நான் விட்டுருவேன். ஏன்னா இது 2வது ட்ரேடு. இதில் வேணால் லாஸ் ஆச்சுன்னா இன்னொரு ட்ரேட் எடுப்பேன். பார்க்கலாம். இன்னொரு 10-13 நிமிஷம் இருக்குது. 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த ட்ரெண்ட் லைன் இருக்கா, அந்த ட்ரெண்ட் லைன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. வெயிட் பண்ணால் நான் ரெடி தான். ஆனால் இங்கேயே ஒரு லெவல் இருக்குது. நான் இங்கேருந்தே வரும்னு நினச்சேன், வரல. நான் எப்போவுமே என்னோடய ரூல்ஸில் முதல் லெவலில் எடுக்க மாட்டேன், 2வது லெவலில் தான் எடுப்பேன். முதல் லெவலில் தாண்டி ஒரு 3 கேண்டில் கடந்து 2வது லெவலில் தான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த லெவலில் எடுத்தேன். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா அடுத்த ட்ரேட் மார்ட்டிங் ட்ரெண்ட் லைனில் தான் போடுவேன். ட்ரெண்ட் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்கலாம். இது 30-70 தான் வின்னு லாஸ் ரேஷியோ. லாஸ் ஆச்சுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அமௌண்ட் கம்மியாகிறதுனால பதட்டப்படாமல் அடுத்த ட்ரேட் வைக்கலாம். அதில் உருவான கேண்டிலும் அந்த மாதிரி. அதனால தான் நான் இந்த ட்ரேட் எடுத்தேன். எதாக இருந்தாலும் பார்த்துட்டு பார்க்கலாம். அப்படி இதில் விட்டாலே அதை பிடிச்சிடலாம். அதனால தான் எப்போவுமே அமௌண்ட்டு கம்மியாகிக்கணும். என்னாச்சுன்னா சந்தோஷம், லாஸ் ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டெஃபினட்டாக ரன் ஆயிரும். ரொம்ப இந்த இடத்துல கண்டிப்பாக போகிறேன்னு நினச்சேன். மெயின் லெவலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் ஆனால் நான் எடுப்பேன். அதையும் தாண்டி போயிருக்கேன்னு அந்த பக்கம் போய் பார்த்தா பின்னாடி சரியான லெவலு. அந்த லெவலில் கண்டிப்பாக வந்தே ஆகணும். லெவல் என்னென்னு காட்டுறான் பாருங்கள். 2 லைன் போட்டிருக்கேன்னா ஒன்று பாடி க்ளோஸ் ஆகிருக்கும், இன்னொன்று விக்கு. 2 லைன் எப்போவுமே போடும். பாடிக்கு விக்கும் கண்டிப்பாக வரையணும். 2 லைன் வரைஞ்சால் மட்டும்தான் உங்களால் கரெக்டான லெவல் மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான லெவல். எவ்வளோ தூரத்தில் பார்த்தேன்னு நினைக்க மறந்து போச்சு. பக்கத்தில் பார்த்தோன்னா இல்லை ரொம்ப தள்ளி பார்த்தோன்னான்னு தெரில. இதெல்லாம் கிடையாது, இதுவும் இல்லை. இதான். இதையும் ஸ்ட்ராங்கான லெவல்னு சொல்கிறாங்கன்னா அது தெரியும். எப்போது ரெகுலராக பண்ணுறாங்களோ தெரியும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல். பாடியில் ஒரு லைனும் விக்கில் ஒரு லைனும் வரைவேன். அது விக்கையும் தாண்டி பிரேக் அவுட் பண்ணி முடிஞ்சிருக்கு. இங்கே ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்கு. அப்போ இதுனா மெயின் லெவல்னால் லெவல் தான். ஆனால் இதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல். ஏன் அப்படின்னு உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண தெரியும்.
இது மெயின் லெவல்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம எப்போவுமே நம்ம நினைக்கிறது ட்ரேடிங்கில் நடக்காது, அப்படியே ஆப்போசிட்டில் நடக்கும். அதோட ஒரு பாதி தான் இது. இது மெயின் லெவல் நடப்போம், நான் இங்கேருந்தே வந்துடும். இது மெயின் லெவல் நடப்போம், அடுத்த லெவல் மேலே இருக்கும், அதிலேருந்து வரும். அதனால் மெயின் லெவல் மாதிரி தெரியுதுலேருந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதுதான் என்னை பொறுத்தவரை ஸ்ட்ராங்கான லெவல். கண்டிப்பாக வரும் பாருங்க. இன்னும் 13 நிமிஷம் கழித்து காட்டுறேன். கன்ஃபார்மாக வின்னாருன்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் வீடியோ ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இந்த 2 ட்ரெயின் வின் ஆகிடுச்சு. சொன்னால 2 ட்ரெயினும் கண்டிப்பாக வின் ஆயிடணும். ஈஸி வின். அதனால் பெருசாகவே போயிருக்கு. ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படின்னா டிசிப்ளினாக பண்ணும்போது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் ஏன்டா ட்ரேடிங் தொட்டோம் அப்படின்னு வருத்த வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி 3 ட்ரேடு வின் ஆயிடுச்சு. காட்டாமல் இருப்பேனா? டேட் என்ன? 21. இது வந்து தப்பாக எடுத்துட்டேன். நேச்சுரல் கேஸில் வந்து 15 மினிட்ஸில் தான் எடுக்கணும். இது வந்து 5 மினிட்ஸில் தெரியாமல் டைமிங்கை மாற்றாமல் எடுத்துட்டேன். அது லாஸ் ஆகிட்டு. இது வந்து நம்மளோட மிஸ்டேக், அதாவது தெரியாமல் நடந்தது. இதை ட்ரேடிங்கில் கணக்கு வைக்கல. மற்றபடி 2, 4, 6, 6ல் வந்து 1 வின்னு 1 லாஸ் 5 வின்னு. இந்த லாஸு வந்து போனதுனால 1க்கு 1 போயிட்டு மீதி இதில் 1க்கு 1 போயிட்டு மீதி 3 வின்னு அப்படி கணக்கு. இது தேவையில்லாமல் தப்பு பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா இன்னும் நல்ல ப்ராஃபிட் என்றைக்கு இருந்திருக்கும். சரி, இதெல்லாம் நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 போனாலும் நடத்திடலாம். இது தப்பாக போனதுனால 6க்கு 2 இல்லைன்னா 6க்கு 1ன்னு இருந்திருக்கும். நேற்றும் நல்ல வின்னு. நேற்றும் 5 ட்ரேடு வின் ஆச்சு 6ல். இன்றைக்கும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ நல்லா போகுது. 15 மினிட்ஸ் மாறினதுலேருந்து ரொம்ப நல்லாவே போகுது. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்தால் நல்லா பண்ணலாம். இப்போ க்ரீனாக இருக்கா, ஒரு நாள் எமோஷன் ஆனோம்னா இப்போ பொறுமையாக உட்காந்து பண்ணுற லாபம் எல்லாம் போயிடும். ப்ராஃபிட் வரும்போது எப்படி மைண்ட் இருக்கோ அதே மாதிரி லாஸ் வரும்போதும் பழகிறதுக்கு தான் பல வருஷம் ஆகும். எனக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிட்டு. இப்போ 2 லாஸ் ஆச்சுன்னா நான் மூடிட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவேன். போனோன்னா நாளைக்கு ஈஸியாக எடுத்துடலாம். அங்கே பாருங்கள் 5 ட்ரேடு வின்னு. இதே அந்த 2 ட்ரேடை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக கேபிட்டலே வாஷ் அவுட் ஆகிடும். நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மனசை நம்பணும். அந்த லாஸை வந்து ஒத்துக்கணும். நமக்கான நாள் இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லி மூட தெரிஞ்சாலே ப்ராஃபிட். சரி, பார்க்கலாம். ரொம்ப பேசி மொக்க போட வரும்ல. இன்றைக்கி போதுமான துட்டு பார்த்தாச்சு. 7380. ஏற்கனவே ஒரு விட்ரால் போட்டேன், இன்னொன்று போடணும். அந்த ஒரு அமௌண்ட் சேர்ந்த பிறகு போடலாம். பொறுமையாக இருக்கணும். நான் சாட்டர்டே சண்டேயும் பண்ணுவேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் ஓடிசியில் தான் பண்ணுவேன். பார்த்தாலே தெரியும். நேச்சுரல் கேஸ் ஓடிசி, ஹீரோ கேடி ஓடிசி, எப்பாவது தான் கோல்டு யூரோ எஸ்டி அந்த மாதிரி இதில் பண்ணுவேன் கரன்சியில். ஸோ இது ஓடிசி நாளைக்கு சனி ஞாயிறுனாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஓடிசி வந்து 1 மினிட் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. 5 மினிட்ஸு ரிஸ்க்கு தான். 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். ஏன்னா அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் ரிஸ்க் எடுக்கலாம். எடுத்தாலும் 2 லாஸ் ஆச்சுன்னா மூடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது 1 மினிட் கேண்டல்னால் மூட முடியாது. எமோஷன் அவ்வளோ ப்ளே ஆகும். ரைட், பார்ப்போம். ரொம்ப லேட்டாகுது.